ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பால்கோவா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மாட்டுப்பால் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்போவுமே வாணால தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு கெட்டி வாணாலாக எடுத்துக்கோங்க. அப்பயுமே இந்த மாதிரி சைடில் பிடிக்கும், பொங்கி வரும். நம்ம பக்கத்துலேயே நின்று அதை கிண்டி விட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ இட் டேக்ஸ் மோர் டைம். ஆக்சுவலி இது நான் இப்போது 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு மேலே தான் டைம் ஆச்சு. பட் இந்த பால்கோவா யாருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கடைசியில் சொல்கிறேன். நான் கொதிக்கும் போதே கொஞ்சம் ஏலக்காய் போட்டேன் ஜஸ்ட் ஃபார் தி ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைனலாக பால்கோவா ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படியே மூஞ்சில் கை கல்ல நல்லா தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோ மீடியமில் வச்சு எப்படியோ ஒரு அளவுக்கு கிண்டி நான் ஃபைனலாக எனக்கு ஓகேன்ற ஸ்டேஜில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய பால்கோவா ரெடி ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா செஞ்சு வச்சு இந்த வீட்டு நெய்யை எடுத்து அப்படியே மேலாப்பில் அப்படியே சாரல் போல் தூவி விட்டு அப்படியே 2 கிண்டு கிண்டி அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்கோவா யாருக்காக அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட்காக தான். ஸோ இன்றைக்கி அவருக்கு பர்த்டே, அதனால தான் இந்த பால்கோவா நான் செஞ்சுருந்தேன். அண்ட் இந்த பால்கோவா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வேணும்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.